ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் ரொம்ப டேஸ்டான சன்னா மசாலா ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சப்பாத்தி, பூரி, பரோட்டாவோட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்மளோட சேனலில் ஏற்கனவே பர்ஃபெக்டான பூரி, சப்பாத்தி, பரோட்டா வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா செக் பண்ணி பாருங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. சன்னா மசாலா செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம 2 விழுது அரைச்சிக்கணும். முதல்ல ஃபர்ஸ்ட் விழுது அரைக்கிறதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் 2 பெரிய வெங்காயத்தை ரஃப்பாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இது கூட 1 இன்ச் அளவு இஞ்சி, 10 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் தண்ணி எதுவுமே சேர்க்காம நல்ல ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி வச்சுருக்கிற இந்த விழுதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. மெஷரிங் கப்பில் 1/2 கப் அளவு வெள்ளை சுண்டல் எடுத்து அதை தண்ணியில் நல்லா கழுவிட்டு 8 மணி நேரம் முன்னாடியே தண்ணியில் ஊற வச்சுருந்தேன். ப்ரெஷர் குக்கரில் அது மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றி மீடியம் ஹீட்டில் 5 விசில் வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், நம்மளுக்கு சன்னா நல்லா வெந்திருக்கு. இப்போ வேக வச்ச இந்த வெள்ளை சுண்டலில் ஒரு 2 கரண்டி எடுத்து ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இப்படி நம்ம அரைச்சிட்டு சேர்க்கும்போது நல்லா திக்காகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது கூட 2 டீஸ்பூன் அளவு கட் பண்ண தேங்காய் சேர்த்துக்கலாம். நீங்கள் துருவின தேங்காவாக இருந்தாலும் 2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. இது கூட 5 முந்திரியை 2 உடைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி வச்சுருக்கிற இந்த விழுதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சன்னா மசாலா செய்கிறதுக்கு ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சூடுபடுத்திட்டு 1 பிரியாணி இலை, 2 கிராம்பு, 3 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட பட்டை இருந்ததுன்னா ஒரு சின்ன சைஸ் பட்டை சேர்த்துக்கோங்க. இது கூட 1/2 டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்து பொரிய விட்டுக்கலாம். இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த வெங்காயம், இஞ்சி, பூண்டு விழுதை சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை சுத்தமாக போகணும். இப்போ நமக்கு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சு. இது கூட 3 மீடியம் சைஸ் தக்காளியை மிக்சியில் நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 3 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதில் 1 பச்சை மிளகாயை இடையில கீறிட்டு சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக ஒரு 10 புதினா இலை மட்டும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக புதினா சேர்க்கும்போது நல்லா வாசனையாக இருக்கும். ஹோட்டல் டேஸ்ட் நம்மளுக்கு அப்படியே கிடைக்கும். இது கூட ஒரு 1/4 கப் அளவு தயிர் சேர்த்துக்கலாம். கெட்டியான தயிராக பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தயிரை ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வேக வச்சுருந்த சுண்டலை மட்டும் சேர்த்துக்கலாம். தண்ணி எதுவும் இல்லாமல் அந்த சுண்டலை மட்டும் சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், காரத்துக்கு 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த சுண்டல், அந்த தேங்காய் விழுது, அந்த விழுதையும் இதில் சேர்த்துட்டு ஒரு 1 நிமிஷம் மட்டும் வதக்கி விட்டுக்கலாம். 1 நிமிஷத்துக்கு அப்புறமா இதில் ஒரு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் மிக்சி ஜார் கழுவிட்டு அந்த தண்ணி சேர்த்துக்கிறேன். நம்ம சுண்டலில் ஏற்கனவே உப்பு சேர்த்து தான் வேக வச்சுருக்கோம். இப்போ நமக்கு கிரேவிக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு, 1/2 டீஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். இது கூட 1 டீஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை சேர்த்தோன்னா தான் நம்மளுக்கு ஹோட்டல் டேஸ்ட் அப்படியே இருக்கும். உங்களுக்கு சர்க்கரை வேண்டாம் அப்படின்னா நீங்கள் நாட்டு சர்க்கரை கூட 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ப்ரெஷர் குக்கரில் மீடியம் ஹீட்டில் 1 விசில் வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ப்ரெஷர் எல்லாமே தன்னால் அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். நம்மளுக்கு சூப்பரான சன்னா மசாலா ரெடி ஆகிடுச்சு. பொடியாக நறுக்குன கருவேப்பிலை, கொத்தமல்லி இலைகளை தூவிட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம். கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.
இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.